So welcome to barath360 classes. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் டாபிக் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து பார்த்தோம். அதுல இருந்து இப்போ வந்து நம்ம கண்டினியூ பண்ண போறோம். ஸோ இந்த டாபிக்கோட பேர் வந்து என்னன்னு பார்த்தோம்னா டைஎலக்ட்ரிக் அண்ட் போலரைசேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் டைஎலக்ட்ரிக் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ நமக்கு வந்து டூ டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஒன்று வந்து கண்டக்ட் பண்ணும், ஒன்று வந்து கண்டக்ட் பண்ணாது. இந்த டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் a நான் கண்டக்டர். ஸோ நான் கண்டக்டர் அப்படின்னு சொல்லலாம், ஆர் we call this as what இன்சுலேட்டிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கண்டக்டரோட ப்ராப்பர்ட்டி வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இப்போ கண்டக்டரோட ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு பீஸ் ஆஃப் கண்டக்டர் வந்து எடுத்துக்கோங்க. இதுல வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு நிறைய இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வெளிய இருந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் வந்து நம்ம இதல பாஸ் பண்ண போறோம். சோ அவுட் சைடு எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் E0. இந்த அவுட் சைடு எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த மெட்டீரியல் குள்ளேயும் பாஸ் ஆகி சோ the same amplitude பாஸ் ஆகி இந்த இடத்துல வெளிய வந்திருக்கு. இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இந்த பாஸ் ஆனதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாசிட்டிவ் சார்ஜஸ் இந்த மெட்டீரியல்ல ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து இதோட ரைட் சைடுல ஆக்கிபை ஆயிடும். ஸோ இட்ஸ் நெகட்டிவ் சார்ஜஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு வந்து என்ன ஆகும்னா கிரியேட் ஆயிருக்கும். இப்போ இப்படி கிரியேட் ஆகுறதுனால என்ன ஆகுது அப்படின்னோம்னா நம்ம எல்லா பாசிட்டிவ் சார்ஜும் ரைட் சைடு ஆஃப் த மெட்டீரியல் வந்துடும், எல்லா நெகட்டிவ் சார்ஜஸும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் வந்துடும். இப்போ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து என்ன ஆகும்னா ஒரு இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து என்ன ஆகும்னா கிரியேட் ஆகும். ஓகே, இந்த இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்னா அவுட் சைடு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு மேக்னிட்யூட்ல இருந்துச்சோ அதே மேக்னிட்யூட்ல இருக்கும். ஸோ E0 எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிளஸ் இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா the magnitude தான் சேம், இதோட டைரக்ஷன் வந்து என்னதுன்னா டிஃபரண்ட். ஸோ இதோட டோட்டல் ஆன்சர் வந்து என்னதுன்னா 0. அதனால தான் இந்த மெட்டீரியல் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா we call here as conductor அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதே மாதிரி இப்போ டைஎலக்ட்ரிக் சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இப்போ டைஎலக்ட்ரிக் சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா இது ஒரு பீஸ் ஆஃப் டைஎலக்ட்ரிக் எடுத்துக்கங்க. இப்போ இது வந்து டைஎலக்ட்ரிக் அப்படினால என்ன சொல்லியிருக்கேன், நான் கண்டக்டர் ஆர் இன்சுலேட்டிங் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இப்போ வெளிய இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து பாஸ் பண்றோம். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் E0. ஸோ அப்போ இதை வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கிறோம், இது E0 இது E0. ஸோ இந்த மெட்டீரியல்ல பாஸ் ஆகி என்ன ஆயிடுச்சுன்னா இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இந்த பக்கம் வெளியே வந்துருச்சு. இப்போ இந்த மெட்டீரியல்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா இந்த பக்கம் வந்து லொகேட் ஆயிருக்கும், நெகட்டிவ் சார்ஜஸ் இந்த பக்கம் வந்து லொகேட் ஆயிருக்கும். இப்போ சின்ஸ் இட் இஸ் a நான் கண்டக்டிங் சப்ஸ்டன்ஸ் வெளியிருந்து வரக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் வந்து மேக்னிட்யூட் வந்து ரொம்ப ஜாஸ்தி, அதனால அது டிராவல் ஆகி வந்துருச்சு. இப்போ உள்ளுக்குள்ள இது கிரியேட் ஆயிருக்கக்கூடிய இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிட்யூட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், சரிங்களா? நீங்க உங்க டெக்ஸ்ட் புக்லயே பாருங்க, NCERTலயே அவுட் சைடு வந்து ரொம்ப ஜாஸ்தியா போட்டிருப்பாங்க, பட் இன்சைடு வந்து பார்த்தோம்னா ரொம்ப கம்மியான மேக்னிட்யூட்ல போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ ரெண்டையும் வந்து ஆட் பண்றோம் அப்படின்னோம்னா E0 பிளஸ் EL. ஸோ டெஃபினட்டா இந்த வேல்யூ வந்து என்ன ஆகாதுன்னா 0 வந்து ஆகவே ஆகாது. ஸோ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது வந்து இங்க கண்டிப்பா இருக்கு. ஓகே, ஸோ இன்சைட் டைஎலக்ட்ரிக் ஆல்வேஸ் we will have here net electric field, but inside conductor there will be no electric field. இதனால தான் நம்ம சொல்லுவோம் it is safe to sit inside a car during lightning. ஸோ மின்னல் இருக்கிறப்ப என்ன பண்ணணும்னா நம்ம காருக்குள்ள இருக்கிற சேஃப். ஏன் அப்படின்னா கண்டக்டர்ஸ்ல என்னைக்குமே என்ன ஆகுதுன்னா உள்ளுக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகவே ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் இந்த டைஎலக்ட்ரிக் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இட்ஸ் a நான் கண்டக்டிங் சப்ஸ்டன்ஸ், பட் இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவுட் சைடு எலக்ட்ரிக் ஃபீல்டும் இன்சைடு எலக்ட்ரிக் ஃபீல்டும் ரெண்டு வந்து டிஃபரெண்ட் இன் மேக்னிட்யூட்ல இருக்கு. இன்சைட்ல இது கிரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிட்யூட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு than the external. இப்போ சோ இதோட இந்த டைஎலக்ட்ரிக் சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டூ டைப்ஸா நம்ம வந்து பிரிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் we call here as non-polar molecule. சோ non-polar molecule. அடுத்து வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா we call it as a polar molecule. சோ அதே non-polar molecule polar molecule அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா the positive and negative வந்து ரெண்டுமே வந்து என்னன்னா சேம் சென்டர்ல இருந்துச்சுன்னா it is called as non-polar molecule. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் O2 H2 இது எல்லாத்துக்கும் என்னன்னா the positive and negative, or otherwise I will take any other example. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எலிமெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னா CO2 எடுத்துக்கலாம். ஸோ CO2 அப்புறம் OCO. ஸோ இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இது எல்லாத்தோட சென்டர்ஸும் எப்படி இருக்குன்னா சேம் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும். ஓகே,
So positive and negative have same center or straight line அப்படிங்கிறது தான் வந்து என்ன சொல்றோம்னா we call here as what non-polar molecule. இதே வந்து போலார் மாலிகுல்ல வந்து பார்த்தோம்னா the positive ஒரு பக்கம் இருக்கும் நெகட்டிவ் ஒரு பக்கம் இருக்கும் பட் இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்காது இந்த மாதிரி ஸ்லாண்டிங் லைன்ஸ்ல வந்து என்னன்னா இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் HCl okay or even we call it as what H2O okay H2O ஓட ஸ்ட்ரக்சர் இந்த O இருக்கு அப்படினா H இங்க ஒரு H இருக்கும் இங்க ஒரு H இருக்கும் இதுதான் அந்த மாலிகுலோட ஸ்பேஷியல் அரேஞ்ச்மென்ட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து நெகட்டிவ் இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ் அப்போ இதெல்லாம் எப்படி இருக்குன்னா சேம் ஸ்ட்ரெயிட் லைன்ல இல்ல டிஃபரண்டா இருக்கு so that's why we call here as non polar molecule okay so இது வந்து சேம் சென்டர் இது வந்து என்னன்னா டிஃபரண்ட் சென்டர் so polar molecules வந்து என்னைக்குமே வந்து இப்படி தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் இதோட டைரக்ஷன் வந்து பாருங்க இப்போ இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படி இண்டிகேட் பண்ணும் இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்து இப்படி இண்டிகேட் பண்ணனும் so இதுக்கு எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கறனால we have to put plus minus the whole bar இப்போ for example நான் வந்து without electric field இந்த ரெண்டு மாலிகுல்மே எடுத்துக்கிறோம் either non polar molecule எடுத்தாலும் சரி இல்லனா polar molecule எடுத்தாலும் சரி so polar molecule and non polar molecule இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு non polar molecule வந்து எடுத்துக்கலாம் so there is no electric field எந்த ஒரு electric fieldமே இதுல இல்ல இப்போ நாம பார்த்தோம் அப்படினா இந்த molecules எல்லாம் எப்படி இருக்கும் அப்படினா now see this all positive negative will have what same center so இப்படி தான் இதுல வந்து என்ன இருக்கும்னா அரேஞ்ச் ஆயிருக்கும் இப்போ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து நம்ம இதல பாஸ் பண்றோம் அப்படினா ஃபார் எக்ஸாம்பிள் the electric field is not equal to 0 அப்படினு சொல்லி எடுத்தோம்னா இப்போ நான் பாஸ் பண்றேன் இந்த பாஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து நம்ம எப்படி கொடுத்துக்கலாம் அப்படினா லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடுல போற மாதிரி கொடுத்துக்கலாம் அப்ப இது என்ன ஆகும்னா இந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் எல்லாம் will move in the direction of the electric field so இது இப்படி என்ன ஆகும்னா மூவ் ஆக ஆரம்பிக்கும் all the positive will move in the direction of the electric field so இதுதான் வந்து என்ன சொல்றோம்னா we call it as a dipole movement அப்படினு சொல்லி சொல்றோம் so இதே மாதிரி நீங்க வந்து polar molecule பாத்தீங்க அப்படினா with the absence of electric field so electric field இல்ல அப்படினு சொல்லிட்டு polar molecule பார்த்தோம் அப்படினா polar molecule ஒவ்வொரு டைரக்ஷன்ல வந்து நமக்கு என்ன இருக்கும்னா அரேஞ்ச் ஆயிருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது இங்க ஒரு மைனஸ் பிளஸ் இது வந்து பிளஸ் மைனஸ் ஓகே தென் மைனஸ் பிளஸ் தென் பிளஸ் மைனஸ் இப்படி இருக்குன்னு வெச்சுக்கலாம் இப்போ நான் வந்து இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்கிறேன் இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்கிறோம் அப்படினா E is not equal to 0 எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து இதுதான் இப்போ இந்த மாலிக்யூல்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படினா all the positive charge will move in the direction of electric field so இந்த molecules எந்த ஓரியன்டேஷன்ல இருந்தாலும் சரி பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு வந்து மூவ் ஆயிருக்கும் நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு மூவ் ஆயிருக்கும் அப்போ இங்க வந்து நமக்கு வந்து we have one particular parameter this parameter is called as polarization so polarization அப்படிங்கிறது என்னன்னு சொல்றேன் the polarization so the polarization அப்படினா என்ன ஒண்ணும் இல்ல the net dipole moment இந்த molecules எல்லாம் எவ்வளவு வந்து மூவ் ஆயிருக்கு the net dipole moment per unit volume 1 meter cube of the material க்கு எவ்வளவு molecules வந்து என்ன இருக்கு அப்படினா ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அது மூவ் ஆயிருக்கு அதுதான் வந்து we call here as what polarization இந்த polarization எதை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்த உடனே தான் molecules எல்லாம் வந்து என்னாச்சுனா மூவ் ஆக ஆரம்பிச்சது so polarization is directly proportional to electric field இந்த proportionality ரிமூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவோம் அந்த கான்ஸ்டன்ட் தான் யாரு அப்படினா electric susceptibility so this is a constant this constant depends upon the material okay so இந்த கான்செப்ட்க்கு அப்புறம் நாம யாரை பார்க்க போறோம் அப்படினா capacitors இதுதான் வந்து இருக்கறதுலயே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கான்செப்ட் so 2.11 capacitor so capacitor அப்படினு சொன்னா என்ன சரி capacitor அப்படினு சொல்லுவோம் or we call here as what capacity அப்படினு சொல்லுவோம் so எவ்வளவு capacitor இல்லனா எவ்வளவு capacity since நம்ம இதோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு முக்கியமானது வந்து என்ன வேணும் அப்படினா மெமரி செல்ஸ் வந்து வேணும் either பென் டிரைவ் இல்லனா ஹார்ட் டிஸ்க் இது எல்லாமே எதனால மேட் ஆயிருக்கு அப்படினு பார்த்தோம்னா கெபாசிட்டர்ஸ்னால தான் மேட் ஆயிருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ஒரு ஃபோன் இருக்குன்னு வெச்சுக்கலாம் அந்த ஃபோன்ல நான் வந்து ஒரு சர்டன் மூவி வச்சிருக்கேன் இந்த மூவியை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இன்னொரு ஃபோனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன் ஸோ இப்போ இந்த ரிசீவ் பண்ணக்கூடிய ஃபோன்ல மெமரி செல்ஸ் ஃப்ரீயா இருந்தா மட்டும்தான் இங்க இருந்த சார்ஜஸ் என்னால என்ன பண்ண முடியும்னா மூவ் பண்ண முடியும் சப்போஸ்
அதில் வாங்குறதுக்கு மெமரி செல் இல்லை, கெப்பாசிட்டர்ஸ் இல்லை அப்படின்னா இங்கிருந்து நான் எந்த ஒரு டேட்டாவும் என்ன பண்ண முடியாதுன்னா மூவ் பண்ண முடியாது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸையும் சார்ஜஸ், சரிங்களா, இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸை கன்வெர்ட் பண்ணுவோம். 1 அப்படின்னா சார்ஜ் இருக்கு, 0 அப்படின்னா சார்ஜ் இல்லை. ஸோ இந்த கெப்பாசிட்டர் எல்லாமே என்ன சொல்லுவோம்னா we call it as a permanent storage device. நீங்கள் எப்பவுமே வந்து என்ன பண்ணலாம்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் மொபைல் கார்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க, ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஈவன் சிஸ்டத்தை சுவிட்ச் ஆஃப் பண்ணால் கூட ஆஃப்டர் யூ ஸ்விட்ச் ஆன் ஆஃப்டர் அ லாங் டைம் யூ கேன் ரெக்கவர் த டேட்டா. அதுதான் வந்து பெர்மனன்ட் ஸ்டோரேஜ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்றைக்குமே பெர்மனன்ட் ஸ்டோரேஜ், மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து என்னன்னா இட்ஸ் அ டெம்பரரி ஸ்டோரேஜ். இப்போ இந்த சார்ஜை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா மூவ் பண்ணணும், ஒரு மொபைல்ல இருந்து இன்னொரு மொபைல். சும்மா மூவ் பண்ண முடியாது. நான் இப்போ என்ன பண்றேன்னா ஒரு சர்டன் பொட்டன்ஷியல் கொடுத்து என்ன பண்றேன்னா மூவ் பண்றேன். இதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா we call it as a capacity அப்படின்னு சொல்றோம். So the capacity or capacitance is equal to the charge applied per unit voltage. Okay, or otherwise the value can be written as C is equal to Q by V. So unit of capacitance is nothing but we call it as a farad. So farad தான் இதோட யூனிட். your charge by voltage அப்படினா coulomb per volt அப்படினு சொல்லிலாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். always we will use the value in terms of farad. Okay, so capacitance, the capacitance ஓட யூனிட் வந்து மைக்ரோஃபாரட், பிகோஃபாரட் அப்படினு சொல்லி நம்ம சொல்லுவோம். the microfarad அப்படினா 10 to the power minus 6 farad, picofarad அப்படினா வந்து 10 to the power minus 12 farad. so இதெல்லாம் தான் different units for capacitor. நம்ம capacitors ஓட different units வந்து இதுதான். so I will tell you what are the values you need to see here. So 1 microfarad அப்படினா வந்து என்னன்னா 10 to the power minus 6 farad. 1 இதுக்கு அடுத்தது மைக்ரோக்கு அடுத்தது என்னன்னா நானோ farad. so இது வந்து என்ன 10 to the power minus 9 farad. 1 picofarad அப்படிங்கிறது வந்து we call it as a 10 to the power minus 12 farad. இந்த கெபாசிட்டரோட சிம்பல் வந்து என்னன்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு பிளேட் வந்து ஈக்குவலா இருக்கணும். இதுதான் வந்து கெபாசிட்டரோட சிம்பல். இது பேர் வந்து என்னன்னா ஃபிக்ஸ்டு கெபாசிட்டர் அப்படினு சொல்லி சொல்லுவோம். இதே வந்து variable capacitor அப்படினா so this is what we call it as a variable capacitor. okay, so this is variable capacitor, this one is what we call it as a fixed capacitor. so the capacitor is indicated by two straight line. ஒரு பெரிய லைன் ஒரு சின்ன லைன் போடிங்க அப்படினா வந்து EMF or voltage வந்து உங்களுக்கு இன்டிகேட் பண்ணிரும். அதனால நீங்க ரெண்டு பெரிய லைன் வந்து ஈக்குவலா போட்டுக்கங்க. சரியா? நெக்ஸ்ட் the capacity அப்படிங்கிறது என்னன்னா எவ்வளவு சார்ஜ் வந்து உங்களால வந்து ஹோல்ட் பண்ண முடியும். that is what we call it as a capacity. okay, or even the other name for this one we call here as what condenser அப்படினு சொல்லுவாங்க, capacity அப்படினு சொல்லுவாங்க, capacitor அப்படினு சொல்லுவாங்க. so everything is what belongs to the same. okay, so next one we are going to see about the parallel plate capacitor. 2.12 parallel plate capacitor. so இந்த parallel plate capacitor வந்து பார்த்தோம் அப்படினா இங்க பாருங்க, இங்க வந்து ஒரு பிளேட் இருக்கும். இந்த பிளேட்டோட ஏரியா வந்து A. இந்த பிளேட் ஃபுல்லாமே நான் என்ன பண்றேன்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் டென்சிட்டி வந்து நான் கொடுத்துறேன். இந்த சார்ஜ் ஃபுல்லாமே இந்த பிளேட்ல இருக்கக்கூடியது பாசிட்டிவ். நெக்ஸ்ட் another ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன். இந்த பிளேட்ல வந்து என்னன்னா எல்லாமே வந்து நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்துறோம். இதோட ஏரியாவும் என்னன்னா A. now the distance between the two plates வந்து எவ்வளவுன்னு எடுத்துக்கிறோம்னா D அப்படினு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு பிட்வீன்ல வந்து யார் இருக்காங்க அப்படினா எந்த மீடியம் மட்டும் இருக்கு அப்படினா ஏர் மீடியம் மட்டும் இங்க இருக்கு. ஓகே, so this is our region 1, this is our region 2 and this is our region 3. so 1ங்கிறது அப்பர் பிளேட்டுக்கு மேல, 2ங்கிறது ரெண்டு பிளேட்டுக்கு பிட்வீன்ல, 3 அப்படிங்கிறது லோவர் பிளேட்டுக்கு கீழ இருக்கக்கூடிய ரீஜன். இப்போ இந்த ரீஜன்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஓகே, சோ இதுதான் வந்து நம்மளோட டூ டெர்மினல் டிவைஸ். இந்த பக்கம் இந்த பக்கம் இதான் இந்த ரெண்டு பிளேட். ஓகே, now see this if for example
எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனைட் பிளேன் ஷீட்டோட ஃபார்முலா வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது எங்கே வருது அப்படின்னு பார்த்தோம்னா காஸ் லாவோட செகண்ட் அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் சாப்டர் E is equal to sigma divided by 2 epsilon naught. அதுதான் வந்து இதோட வேல்யூ. ஸோ E that can be written as sigma divided by 2 epsilon naught and sigma அப்படிங்கிறது வந்து nothing but we call here as Q by A. இதுதான் வந்து சார்ஜ் per யூனிட் ஏரியா. ஸோ இதுதான் வந்து நம்மளோட parameter. So see here, now we are going to take region 1. சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கணும்னா region 1 எடுத்துக்கிறோம். The region 1ல region 1 ரைட். நான் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் வச்சிடுறேன். இந்த பாயிண்ட் வச்சிட்டோம் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து எல்லாமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன ஆகும்னா வெளியே போகும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெளியே போகும். அப்போ E1 மேலே போகுது. இந்த பாயிண்ட்ல நெகட்டிவ் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து என்ன ஆகும்னா கீழே வரும். ஸோ E2 வந்து கீழே வருது. டூ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், அவ்வளோதான் தவிர்த்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இங்கே பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரீஜியன் எடுத்துக்கிறோம். E1 minus E2 which is equal to sigma by 2 epsilon naught minus sigma by 2 epsilon naught. So the total answer in electric field 1 region is what? 0. Okay. Now we need to take what? Second region. So region 2. நான் எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் எடுக்கிறேன் அப்படிங்கிறது நான் ஃபர்ஸ்ட் சாப்டரோட வீடியோஸ்ல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை நீங்க பாருங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. பாசிட்டிவ்ல இருந்து ஃபீல்ட் லைன்ஸ் இருந்தாங்கன்னா வெளியே போகும். ஸோ கீழே வரும். ஸோ the electric field 1 is acting downwards. and நெகட்டிவ்க்கு ஃபீல்ட் லைன்ஸ் இருந்தாங்கன்னா உள்ளே தான் போகும். அதுவும் என்ன ஆகும் அப்படின்னா கீழே வரும். ஸோ ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருக்குன்னா ஒரே மேக்னிடியூட்ல இருக்கு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் செகண்ட் ரீஜியன் கேன் பி ரிட்டன் as E1 plus E2 னு சொல்லி எடுத்துக்கலாம். which is equal to sigma by 2 epsilon naught plus sigma by 2 epsilon naught. So total electric field in second region can be written as 2 sigma by 2 epsilon naught. So இது cancel. So electric field can be written as sigma divided by epsilon naught. இதுதான் electric field formula for a capacitor. Okay. Next region 3 வந்து எடுத்துக்கிறோம். region 3 வந்து எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா கீழ இருக்கு. So region 3. So இதுக்கு என்ன பண்றோம் அப்படினா ஒரு பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இந்த பாயிண்ட ஃபிக்ஸ் பண்ணா பாசிட்டிவ்ல இருந்து ஃபீல்ட் லைன்ஸ் வந்து வெளியே போகும், நெகட்டிவ்க்கு ஃபீல்ட் லைன்ஸ் வந்து உள்ள வரும். So both are equal. So E1 கீழ இருக்கு, E2 வந்து என்னவா இருக்குன்னா மேல இருக்கு. இங்க பாருங்க இது ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட். So anyway எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து third region எடுத்தோம்னா sigma by 2 pi epsilon naught minus sigma by 2 pi epsilon naught. So answer is equal to 0. So in region 1 no electric field, region 3 no electric field. எப்பவுமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் எங்க இருந்து எங்க ஆக்ட் ஆகும்னா பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு ஆக்ட் ஆயிட்டு இருக்கும். அப்போ இதுக்குள்ள வந்து there is an electric field between the two plates. Now இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட கால்குலேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இதுல இருந்து பொட்டன்ஷியல் வந்து கண்டுபிடிக்கணும். பொட்டன்ஷியல் is equal to electric field into என்னதுன்னா distance அப்படினு சொல்லி நம்ம எழுதலாம். ஏன் அப்படினா since பொட்டன்ஷியலோட ஃபார்முலா வந்து பாருங்க kq by r ன்னு வரும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா வந்து என்னன்னா kq by r square. அப்ப இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல into r பண்ணோம்னா we will obtain what? Potential. அதே மாதிரி தான் இங்க potential is equal to electric field into இந்த distance வந்து இங்க r க்கு பொதுவா யார் இருக்காங்கன்னா d. So we are using this particular formula. So V is equal to electric field வந்து பார்த்தோம் அப்படினா first region 0, third region 0, but இதுல மட்டும் தான் வேல்யூ இருக்கு. இதுலனா second region. So second region ஓட வேல்யூ sigma by epsilon naught into d and sigma ஓட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தோம்னா q by a. So q by epsilon naught a into d that is equal to v. So q by v that is equal to epsilon naught a divided by d. So the q by v எதை என்ன சொல்றோம்னா we call it as a capacitance சொன்னோம். இங்க நடுவுல யார் இருக்காங்கன்னா r இருக்காங்க. சோ அதனால இந்த பர்టిక్యులர் வேல்யூவை நான் என்ன பண்றேன்னா c0 அப்படினு சொல்லி எழுதிறேன். ஓகே. சோ ஒரு r filled கெபாசிட்டரோட வேல்யூ வந்து என்னன்னா epsilon naught a divided by என்னதுன்னா d. சோ இதுதான் வந்து capacitance value when between the two plates when r is filled. Okay. Now we need to take one more parameter. So this parameter is nothing but dielectric. If suppose I want to fill a dielectric between the two plates, so the topic name 2.13 2.13
the effect of dielectric on capacitance. இப்போ now you consider here there is a capacitor. Now in this capacitor I am going to now the distance between the two capacitors what d சரிங்களா. இப்போ இதுல என்ன பண்ண போறேன் அப்படினா ஒரு dielectric slab வந்து நான் இன்ட்ரோ듀ce பண்ண போறேன். So in the slab, so this is what the dielectric slab. So இதோட thickness வந்து என்னன்னு பார்த்தோம்னா t, இதோட dielectric constant வந்து என்னன்னு பார்த்தோம்னா k. ஓகே, இப்போ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா எக்ஸ்பிரஷன் வந்து கண்டுபிடிக்க போறோம். சோ ஏதோ ஒரு டயலக்ட்ரிக் மெட்டீரியல்ல ரெண்டு பிளேட் கெபாசிட்டர்ஸ்க்கு பிட்வீன்ல நம்ம போட்டோம்னா என்ன நடக்குது அப்படினு சொல்லி பார்த்தறலாம். இப்போ நமக்கு இந்த பேசிக் ஃபார்முலா தெரியும். potential is equal to electric field into என்னதுனா distance. இப்போ இந்த பர்టిక్యులர் ஃபார்முலாவை தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். சோ total potential is equal to இங்க ஃபர்ஸ்ட் வந்து electric field due to air மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். we will take that value as E naught. air எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படினு சொல்லி பார்த்தோம்னா d - t அப்படிங்கிற தூரத்துக்கு மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? ஏன்னா இந்த dங்கிறது thickness of the slab. சோ அப்ப d - t அப்படிங்கிற தூரத்துக்கு air வந்து இருக்கு. சோ மீதி அந்த டைஎலக்ட்ரிக் வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படினு சொல்லி பார்த்தோம்னா the E into எவ்வளவுனா இதோட thickness வந்து என்னன்னா t. இதுதான் வந்து இதோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா வந்து சிக்மா பை எப்சிலான் நாட். யாருக்கு? ஏருக்கு. அப்போ ஏருக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா we can take that value to be sigma by epsilon naught into d minus t அப்படினு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த டைஎலக்ட்ரிக்கு என்ன பண்றோம் அப்படினா இது வந்து யாருக்கு? டைஎலக்ட்ரிக்கு. இது வந்து யாருக்கு? ஏருக்கு. இப்போ டைஎலக்ட்ரிக்கு சிக்மா பை இதோட வேல்யூ வந்து எப்சிலான் நாட் மட்டும் தான், r மட்டும் தான். பட் இங்க டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப k எப்சிலான் நாட் into இதோட திக்னஸ் வந்து யாரு அப்படினா t. இப்படி தான் வந்து நம்ம வேல்யூஸ் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இதுல எது காமனா இருக்கோ அதை வெளிய எடுத்துடலாம். சிக்மா பை எப்சிலான் நாட் காமனா இருக்கு, வெளிய எடுத்துடலாம். so we will have here d minus t அப்படிங்கிற ஒரு பாராமீட்டர் இருக்கும். சிக்மா பை எப்சிலான் நாட் எடுத்தாச்சு. சோ அப்போ இங்க வந்து என்ன இருக்கும் அப்படினா t by k அப்படினு சொல்லிட்டு ஒரு பாராமீட்டர் இருக்கும். சோ இந்த பாக்ஸ் வந்து என்ன பண்ணிடலாம்னா இப்படி வச்சிரலாம். நெக்ஸ்ட் this is equal to b. so b is equal to sigma ஓட வேல்யூ வந்து என்னன்னா q by a. so epsilon naught a into d minus t plus t divided by k அப்படினு எடுத்துக்கலாம். now epsilon naught a divided by the whole that is equal to q by b அப்படினு சொல்லி எழுதலாம். now epsilon naught a divided by d minus t plus t divided by k that is equal to q by v, or that value will be equal to capacitance. so இதுதான் நம்ம capacitance ஓட formula. now we got here the formula for dielectric. இப்போ ஒரு dielectric வந்து நான் இடையில வந்து ஃபில் பண்ணிருக்கேன் அப்படினா இப்போ நமக்கு இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. இனி இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணலாம்னா டைரக்டாவே யூஸ் பண்ணிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி நான் யூஸ் பண்ணனும் அப்படினு சொல்லி நான் இங்க சொல்றேன் பாருங்க. the c is equal to epsilon naught a divided by d minus t plus t by k. இதுதான் வந்து expression for a dielectric of thickness t inserted between two plates of a capacitor. okay, இப்போ இதுல கேसेस வந்து இருக்கு. என்ன கேஸ் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா now case 1. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு பிளேட் parallel plate capacitor இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு betweenல நான் ஃபுல்லாவே என்ன பண்ண போறேன் அப்படினா டைரக்ட்லி தான் ஃபில் பண்ண போறேன். சரிங்களா? ஓகே, so the distance between these two வந்து என்னது d. what is thickness of the dielectric? அதுவும் யாரு அப்படினா d தான். இந்த ரெண்டு பிளேட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸும் d தான். இந்த ஃபுல்லாவே நான் டைரக்ட்லி ஃபில் பண்ணிட்டேன். அப்ப அதோட thickness of the slab வந்து என்னதுன்னா அதுவும் வந்து என்னது d தான். இப்போ எதுக்கு இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படினா என்ன வரும்னா c is equal to epsilon naught a divided by du tu equal, so d minus t வந்து என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். and t ஓட வேல்யூ வந்து யாருன்னா d. so d by k. so இத மேல கொண்டு போயிட்டு அப்படினா k into epsilon naught a divided by என்னதுன்னா d. so நம்ம நார்மல் ஆஃபிலிட்டி கெபாசிட்டரோட வேல்யூ என்ன பார்த்திருக்கோம்னா c naught is equal to epsilon naught a by d போட்டுருக்கோம். so c can be written as k into என்னதுன்னா c naught. so this is the formula for dielectric if suppose it is completely filled. okay, so ஃபுல்லாவே ஃபில் பண்ணிருந்தாங்க அப்படினா நம்ம இந்த பர்టిక్యులர் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணனும். ஓகே, so depends upon the thickness பொறுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படினா நான் வந்து நம்மளோட ஃபார்முலாஸ் வந்து இது நீங்க போட்டுருங்க. போட்டீங்க அப்படினா இதோட வேல்யூ வந்து கிடைச்சிரும். அது ஈவன் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் k அப்படிங்கிறது வந்து நம்ம ஈவன் எப்படி கூட எழுதலாம் அப்படினா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் k or otherwise epsilon r that can be written as c by c naught அப்படினு கூட நம்ம எழுதிக்கலாம். ஓகே,
So K can be written as C divided by what? C naught. Now we have here one example. So example 2.8. So இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு பிளேட் இருக்கு. ஓகே, ஸோ இங்கே ஒரு ஸ்லாப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்லாபோட திக்னஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3/4 ஆஃப் த டிஸ்டன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த பர்டிகுலர் டேட்டாவே நமக்கு என்ன ஆகுது, போதுமானது. இப்போ நமக்கு இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ இதை வந்து டைரக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். C is equal to epsilon naught A divided by D minus T plus T divided by K. So T ஓட வேல்யூ வந்து 3/4D. So epsilon naught A divided by the dielectric slab ஓட dielectric constant வந்து என்னன்னா K. அப்போ so 3D minus 3/4D plus 3/4D by என்னதுன்னா K. So இதுக்கு வந்து LCM எடுத்து போட்டீங்கன்னா என்ன வரும்னா epsilon naught A divided by so D/4 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இங்கே வந்து என்னன்னா 3D by என்னதுன்னா 4K அப்படின்னு சொல்லி வரும். ஸோ epsilon naught A அதை வந்து காமனாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த D/4 வந்து என்ன பண்ணிக்கலாம்னா காமனாக வெளியே எடுத்துக்கலாம். அப்போ இதோட வேல்யூ வந்து 1 plus 3 by என்னதுன்னா you will have here K. ஓகே, இந்த 4 வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மேலே கொண்டு போயிடலாம். ஸோ 4 epsilon naught A divided by D. ஓகே, இது LCM எடுத்தோம்னா K plus 3, அந்த K-வும் என்ன ஆகும்னா மேலே வந்துடும். மேலே divided by என்னன்னா K plus 3. since இந்த epsilon naught A by D ஓட வேல்யூ C naught அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 4K C naught divided by என்னதுன்னா K plus 3. so this is our answer, right? ஸோ இப்படி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டக்குன்னு நம்மளோட ஆன்சர்ஸ் வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம்னா டெரைவ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ஆல்வேஸ் நீங்கள் இந்த பர்டிகுலர் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. யூ வில் ஏபிள் டு obtain your answer very soon. Next, we need to see about capacitance series and parallel network. Okay, so series parallel அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். ஸோ கரண்ட் வந்து டிவைட் ஆகாம நேரா போயிட்டே இருந்ததுன்னா அதுதான் வந்து we call here as what series network. So combination of capacitor 2.14. So first we call here as capacitor in series connection. So இதுதான் வந்து நம்மளோட first network. So இதுல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா the capacitor வந்து நீங்க சீரிஸ்ல கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா 1 2 3 we are connecting 3 capacitor in series. So C1 C2 C3. So charges எல்லாத்துக்குமே என்னதுன்னா same. So the voltage across each capacitor can be written as what? This is V1 and this is V2 and this is V3. So the total voltage across this one can be written as V. Now the charge is what? Same, Q Q Q. Okay, so total voltage can be written as V1 plus V2 plus V3, and C is equal to Q by V. V is equal to Q by C அப்படின்னு சொல்லி வரலாம். So இது வந்து net charge, net capacitor. So Q by C1, Q by C2 plus Q by C3. The Q எல்லாத்தையுமே cancel பண்ணோம்னா the capacitor series can be written as 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. So this is our value. இப்போ n equal capacitors வந்து நீங்க வச்சிருந்தீங்க அப்படினா 1 by C plus 1 by C plus 1 by C 3 by C னு வரும். So CS can be written as C by n. So this is for n identical capacitor. So next parallel network. Parallel networkல வந்து நிறைய பேருக்கு வந்து குழப்பம் இருக்கும். சரிங்களா? So parallel வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படினா இந்த மாதிரி கெபாசிட்டர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா நான் எப்பவுமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜி இதுதான். ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட். இதுவும் ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட், இங்கேயும் ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட். இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுக்கோங்க. அண்ட் இன் பிட்வீன் திஸ் டாட்ஸ் இந்த ரெண்டு டாட்டுக்கு இடையில வயர் தான் இருக்கணும், எந்த காம்பனண்ட்டும் இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் இது வந்து பெர்ஃபெக்ட்லி என்னன்னா we call here as parallel அப்படின்னு சொல்லுவோம். Now the parallel வந்து என்னன்னா வோல்டேஜ் வந்து எல்லாத்துக்குமே என்னது சேம். ஸோ வரக்கூடிய சார்ஜ் வந்து என்ன ஆகும்னா இதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் இது கெப்பாசிட்டியை பொறுத்து என்ன ஆகும்னா பிரியும்.
அப்போ total charge can be written as q1 plus q2 plus q3 and charge can be written as what? cv. So we can say it as cv, that is equal to c1v, c2v, c3v. எல்லா vv என்னன்னா constant. So capacitor in parallel can be written as c1 plus c2 plus c3. or n identical capacitors வந்து நம்ம கனெக்ட் பண்ணிருந்தோம் அப்படினா Cp is equal to n times of C அப்படிங்கிறது வந்து நம்ம டைரக்டாவே என்ன பண்ணிடலாம்னா எடுத்துடலாம். ஓகே, the next example 2.9. so இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படி சொல்லி பார்த்தலாம். example 2.9. so three capacitors வந்து இதுல கனெக்ட் பண்ணிருக்காங்க. one, this is 2 and this is another one 3 and here one capacitor is connected. so C1, this is C2, this is C3 and this is C4 and each is having value 10 microfarad. This is 10 microfarad, 10 microfarad, 10 microfarad, 10 microfarad is connected to a 500 volt supply. Right? இப்போ இங்க பாருங்க, இது மூணு வந்து சேம். இது மூணு வந்து எந்த நெட்வொர்க் அப்படினா சீரிஸ் நெட்வொர்க். அப்ப சீரிஸ் நெட்வொர்க் அப்படினா நமக்கு என்ன வரும்னா இந்த ஃபார்முலா வரும். அப்ப 10/3 தான் இதோட ஆன்சர். ஓகே, அப்ப இந்த மூணையும் நம்ம கிளப் பண்ணோம்னா 10/3. அந்த வேல்யூ வந்து இதுக்கு என்னது அப்படினா parallel. so we will have 10/3 plus 10 which is equal to 40/3 microfarad is the total net capacitance. அவ்வளவுதான். இது வந்து டைரக்டா ஓவராலாவே நம்ம என்ன பண்ணிடலாம்னா முடிச்சிடலாம். இதுக்குன்னு தனியா வந்து நம்ம டெரிவேஷன் போய் டிரைவ் பண்ணனும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த மூணு கெபாசிட்டருமே என்னதுன்னா வித்தவுட் எனி பிரான்ச். அப்ப இதெல்லாம் சீரிஸ். the whole value வந்து இதுக்கு அக்ராஸ்ல ஆக்ட் ஆகும். அப்ப சேம் ஸ்டார்டிங் பாயிண்ட், சேம் எண்டிங் பாயிண்ட், in between dots, so it is considered to be parallel. அவ்வளவுதான். நம்ம வேலையை வந்து என்ன பண்ணியாச்சுன்னா முடிச்சாச்சு. ஓகே, சோ நெக்ஸ்ட் இப்போ இதுல சார்ஜ் கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. எதுல அப்படினா Q4 ல. சரிங்களா? இங்க பாருங்க, இப்போ நெட் கெபாசிட்டன்ஸ் ஓட வேல்யூ வந்து நமக்கு தெரியும் 40/3 என்ன ஃபாரட் அப்படினா மைக்ரோஃபாரட். சோ நெட் வோல்டேஜ் ஓட வேல்யூ வந்து நமக்கு தெரியும் எவ்வளவு அப்படினா 500. இத வச்சு நம்ம நெட் சார்ஜ் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். net charge is equal to C into V. so 40/3 into 500 microfarad அப்படி சொல்லி வச்சுக்கலாம். so இது கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. so we will take that value as it is. now so Q4 ஓட வேல்யூ வந்து ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். என்ன அப்படினா 10 microfarad into எவ்வளவு வோல்ட் அதுல இருக்கு அப்படி பார்த்தோம்னா 500 இருக்கு. so இதுதான் வந்து Q4 ஓட. so இது வந்து கூலமா மாத்திங்க சார்ஜ். ஓகே, இதுதான் வந்து வேல்யூ. சரிங்களா? அப்போ Q1 ம் Q2 ம் Q3 ம் மூணோட சார்ஜ்மே சேம். இதுதான் டோட்டல் சார்ஜ். அதுல இது இவ்வளவு பார்ட்ஸ் இருக்குன்னா மீதி வந்து எவ்வளவு இருக்கும் அப்படினா the 40/3 minus 10 into 500 microcoulomb. இது போட்டோம்னாலே நமக்கு ஆன்சர் வந்து the 10/3 into 500. இதுதான் நம்மளோட ஆன்சர். சோ இண்டிவிஜுவல் சார்ஜஸ் வேணும் அப்படினா நம்ம வந்து ஈஸியா வந்து என்ன பண்ணிடலாம்னா இதுல இருந்து எடுத்துடலாம். ஓகே, next topic. so 2.15 energy stored in a capacitor. so energy stored in a capacitor. so இதுக்கு basic formula வந்து பார்த்தோம்னா the V is equal to W by Q or C is equal to epsilon naught A by D. otherwise electric field can be written as sigma by epsilon naught, sigma equal to Q by A. okay, so நம்ம இங்க இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலாஸ்ல வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா கண்டுபிடிக்க போறோம். இப்போ நான் எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு பாருங்க. potential is equal to work done, a small amount of work done in moving a small amount of charge. so dW can be written as V into என்னதுன்னா dQ. okay, இதான் நம்மளோட பேஸ் ஃபார்முலா. so C is equal to Q by V அப்படின ஒரு ஃபார்முலா இருக்கு. V can be written as என்ன சொல்லலாம் அப்படினா Q by C ன்னு கூட சொல்லலாம். so I am going to replace here. so dW can be written as V into dQ and V can be written as Q by C. so dW can be written as Q by C into dQ. integration of work done is nothing but energy 1 by C constant வெளிய எடுத்துக்கலாம் Q into dQ. so E is equal to integration of Q வந்து என்னன்னா Q square by 2. so already ஒரு C இருக்கு. so this is the formula for energy and
C ஓட வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா Q by V. அப்போ Q ஓட வேல்யூ வந்து even we can write in terms of C square V square by 2C. So ஒரு C கேன்சல் அப்படின்னா half CV square. So எனர்ஜி வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, half V square half Li square. கெபாசிட்டரோட எனர்ஜியோட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தோம்னா we have here half CV square. So இது யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது எப்போ யூஸ் பண்ணுங்க அப்படின்னா parallel அப்படின்னா டைரக்டா இது யூஸ் பண்ணுங்க. சீரிஸ் அப்படின்னா சார்ஜ் வந்து சேம், அப்போ இதை யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஈவன் C is equal to Q by V போடலாம், ஒரு V cancel, அப்போ electric field energy can be written as, okay, so Q by V, so we can write in terms of QV. நான் எந்த நெட்வொர்க்குமே தெரியல அப்படின்னா என்ன பண்ணலாம்னா we can use this particular formula. So next இதுல வந்து energy density அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெரிவேஷன் இருக்கு. இதோட எனர்ஜி டெரிவேஷன் வந்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க. எனர்ஜி டென்சிட்டி டெரிவேஷன் வந்து இதுக்கப்புறம் இருக்கும். ஸோ அது வரைக்கும் என்ன ஆகும்னா யூ ஹாவ் டு ரைட் எனர்ஜி எக்ஸ்பிரஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டென்சிட்டி அப்படின்னாலே நமக்கு எல்லாமே தெரியும், மாஸ் பர் யூனிட் வால்யூம். ஸோ எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பர்டிகுலர் ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். E is equal to Q square by 2C. ஓகே, Q ஓட வேல்யூ வந்து பாருங்க எப்படி எடுத்துக்கலாம்னா சிக்மா இன்டு ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ சிக்மா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பை 2 இன்டு இது வந்து எப்சிலான் நாட் ஏ டிவைடட் பை டி. ஒரு ஏரியா கேன்சல். ஸோ இது வந்து யாரு அப்படின்னா எனர்ஜி. ஓகே, சிக்மா ஸ்கொயர் பை 2 எப்சிலான் நாட் ஏரியா இன்டு டிஸ்டன்ஸ் வந்து யாரு அப்படின்னா வால்யூம், அதை கீழே கொண்டு வந்துருங்க. ஸோ எனர்ஜி டிவைடட் பை ஏரியா இன்டு டிஸ்டன்ஸ் that is equal to sigma square by 2 epsilon naught. So electric field oda formula sigma equal to epsilon naught into electric field. So இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா energy per volume அப்படினு சொல்றோம், which can be written as sigma ஓட வேல்யூ வந்து epsilon naught into E. So epsilon naught square E square by 2 epsilon naught. So this cancel. So this is what we call here as what? Energy density, which is equal to half epsilon naught into electric field square. So இது எப்படி இண்டிகேட் பண்ணுவோம், small u e அப்படினு சொல்லி இண்டிகேட் பண்ணுவோம். energy by area into the distance between the two plate, that is equal to half into epsilon naught into electric field square. This is what the expression for the energy density. Okay, so next இப்போ பாருங்க இதுல வந்து certain energy loss அப்படினு சொல்லிட்டு ஒரு particular topic இருக்கு. the energy loss அப்படினா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னைக்குமே வந்து நீங்கள் ஒரு கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பேட்டரி வச்சு சார்ஜ் பண்ணுவீங்க. அப்போ இந்த கெப்பாசிட்டர் என்ன ஆகும்னா ஃபுல் சார்ஜஸாக அட்டன் பண்ணிடும். இப்போ இதில் இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து என்னன்னா Q. இப்போ இந்த கெப்பாசிட்டர் கொண்டு போய் நான் வந்து ஒரு அன்சார்ஜ் கெப்பாசிட்டர் கூட கனெக்ட் பண்ணுறேன். அப்படி கனெக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா சார்ஜஸ் இங்கிருந்து அங்கே என்ன ஆகும்னா ட்ராவல் ஆகும். ஸோ சார்ஜஸ் ஈக்குவலிபிரியம் வந்து என்ன பண்ணணும்னா அட்டைன் பண்ணோம், இல்லாட்டி அதோட சார்ஜஸ் வந்து என்ன ஆகும்னா ஷேர் ஆகும். இப்படி ஷேர் ஆகுறப்போ மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜி, எக்ஸாக்ட்லி ஹாஃப் ஆஃப் த எனர்ஜி வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த டிரான்ஸ்ஃபரிங் ப்ராசஸ்ல வந்து டிசிபேட்டட் அஸ் ஹீட். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியலி இந்த கெப்பாசிட்டி கிட்ட ஒரு 100 ஜூல் இருக்கு அப்படின்னா இப்போ இந்த டோட்டல் சிஸ்டம் கிட்ட எவ்வளோ இருக்குன்னா 50 ஜூல் தான் இருக்கும். மீதி 50 ஜூல் வந்து என்ன இருக்குன்னா இந்த சார்ஜை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு யூஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த எனர்ஜி லாஸ் இருக்கும். ஆனால் சார்ஜ் வந்து பார்த்தோம்னா இங்கே Q/2 இங்கே Q/2 ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் வேல்யூ வந்து ஆல்வேஸ் வில் பி வாட் Q, ரைட்? ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இருக்கு. the example 2.10. ஓகே, ஸோ கெப்பாசிட்டரோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தோம்னா 900 picofarad. ஸோ 900 picofarad. வோல்டேஜ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தோம்னா 100 வோல்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ எனர்ஜி வந்து இதில் ஸ்டோர் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எனர்ஜி ஸ்டோர் ஆகக்கூடிய ப்ராசஸ் வந்து என்னன்னா half CV square. ஸோ half into 900 into 10 to the power minus 12 into 100 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 10 power 4 வரும். சரிங்களா? அப்போ இது 4 plus 2 6, இது எவ்வளோ வரும் அப்படின்னா இந்த 4.5 வச்சுக்கலாம். 4 plus 2 6 into 10 to the power minus 6 joules. ஸோ இதுதான் வந்து இது கிட்ட இருக்கக்கூடிய இனிஷியல் எனர்ஜி. இப்போ இதை கொண்டு போய் ஒரு அன்சார்ஜ் கெப்பாசிட்டர்ல கனெக்ட் பண்றாங்க. கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இதோட எனர்ஜி என்னன்னு கேக்குறாங்க. கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதோட வேல்யூல by 2 போட்டுடலாம். So we will obtain 2.25 into 10 to the power minus 6 joules. Okay, so that's all about our NCERT chapter 2. We will see your NCERT chapter 3 in our next video. Thank you.